வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ராண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோவை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இஸ்ரோ ஃபெல்லோஷிப் வந்து 2025க்கான ஃபெல்லோஷிப்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான ஃபெல்லோஷிப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இஸ்ரோ சைட்லேருந்து, ஸோ எந்த மாதிரியான கைடு இருக்குது, விசிட் எப்படி பண்ணணும், ஸோ எந்த மாதிரியான ஃபெல்லோஷிப் நமக்கு கிடைக்கும், நீங்கள் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்கன்றதை பொறுத்து எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபெலோஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப், எஸ்ஆர்எஃப், பிடிஎஃப் அண்ட் ரிசர்ச் அசோசியேட். ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரியில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க. அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் எஸ்ஆர்ஆர்எஃப்னு சொல்லுவாங்க. பிடிஎஃப் போஸ்ட் டாக்டரேட் ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரிசர்ச் அசோசியேட்டாக நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலாம். சரிங்களா, பிஐ கிட்ட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெல்லோஷிப் எல்லாமே வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் வந்து 7 யூனிட் இருக்குது. சரிங்களா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்குது, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இருக்குது, ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் இருக்குது, அடுத்து வந்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இஸ்ரோடைய 7 யூனிட்லேருந்து இந்த வந்து அட்டானமஸ் பாடிஸ் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த இந்த ஜேஆர்எஃப் இந்த ஃபெல்லோஷிப்ஸ் எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், ஓகேங்களா, டிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நாம் அடுத்த என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனில் எந்த மாதிரியான ஃபெல்லோஷிப் இருக்குன்றது எல்லாமே பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லெபார்டரி பிஆர்எல் என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், ஓகே, ஜேஆர்எஃப் வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து எஸ்ஆர்எஃப்பும் ஆஃபர் பண்ணுறாங்க, பிடிஎஃப்பும் ஆஃபர் பண்ணுறாங்க, அண்டு பிஹெச்டி இது எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைலி மோட்டிவேட்டட் டைனமிக் கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரிசர்ச்சில் வந்து ரொம்பவும் நீங்கள் வந்து அதீத ஆர்வமாக இருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஃப்ளெக்சிபிளான ஒர்க் பண்ண நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் டு அப்ளை பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸோ சம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா, ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸ் ஃபீல்டில், ஓகேங்களா, சயின்ஸ் டொமைனில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ரெண்டாவது வந்து அட்டாமிக் எனர்ஜி அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லைனா மாலிகுலர் அண்ட் ஆப்டிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் ஜியோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ், ஜியோ சயின்ஸ் அண்ட் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த 5 டிகிரியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கீங்க, பிஇ படிச்சிருக்கீங்க, பிடெக் படிச்சிருக்கீங்க, இல்லை எம்இ, எம்எஸ்சி, பிஎஸ்சி, பிஹெச்டி, இன்டெகிரேட் கோர்ஸ் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். ஸோ அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் அண்ட் ஆப்டிக்கல் ஃபிசிக்ஸ், ஜியோ சயின்ஸ் அண்ட் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்க்கு எலிஜிபிலிட்டியாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பிஆர்எல் என்ன ஒன்று அட்வான்ஸாக வந்து என்ன வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து பிஹெச்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க காலேஜில் வந்து நீங்கள் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ எனிவேர் இன்ஸ்டியூஷன் இல்லை யூனிவர்சிட்டி இல்லை காலேஜ், ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லெபார்டரி வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து என்ன ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் டாக்டரேட் ஃபெல்லோஷிப். சரிங்களா, ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த டிகிரி பண்ணுவீங்க. சரிங்களா, அடுத்த பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஃபெல்லோஷிப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெபார்டரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வந்து இந்த போஸ்ட் டாக்டரேட் ஃபெல்லோஷிப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இது வந்து மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். எப்போ நீங்கள் வந்து அதை சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் இனி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனால் நீங்கள் வந்து டிலே ஆகுது அப்படின்னும் போது அப் டு இன்னொரு 2 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் த பேமெண்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் டு
சாட்டிஸ்ஃபரி இன் த யுவர் ப்ராக்ரஸ் ரிவ்யூ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி அந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு எந்த ஸ்டிக்காக நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோஷிப் ஒர்க் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போது இதில் என்ன ஒன்று ஒரு அட்வான்ஸாக என்ன ஒன்று இருக்குது, நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் தீசஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க, தீசஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி டு சப்மிட் த பிஹெச்டி தீசஸ். நீங்கள் பிஹெச்டி தீசஸ் சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள் யூனிவர்சிட்டி உங்கள் கைடு கிட்ட ப்ளஸ் எக்ஸ்டர்னல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் கிட்ட நீங்கள் உங்களோட பிஹெச்டி தீசஸ் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் பிடிஎஃப் அண்டு எஸ்ஆர்எஃப்க்கு நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை த இஸ்ரோவுடைய ஃபெல்லோஷிப்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டவுட்டு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம உங்களுக்கு நம்ம கமெண்ட் உடனுக்குடனே உங்களுடைய டவுட்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ண முடியும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசென்ட்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோவுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.